ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு ஆகஸ்ட் 19க்கான நியூஸ் தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் இது பாருங்க. சுப்ரீம் கோர்ட் டேக்ஸ் சுயோமோட்டோ காக்னிசன்ஸ் ஆஃப் ரேப் அண்ட் மர்டர் ஆஃப் டாக்டர் அப்படின்னு இருக்கு. சுயோமோட்டோ அப்படியா தன்னிச்சையா தானே முன் வந்து, காக்னிசன்ஸ் அப்படின்னா அவேர்னஸ் நாலேஜ்னு அர்த்தங்க. ஸோ தானா முன் வந்து இந்த கேஸை பத்தி எனக்கு தெரியும், நான் அதை எடுத்துக்கிறேன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல ஆர்பிஐ கஹதா ஹே, ஆர்பிஐ சொல்றது என்னன்னா ஜன்கார் பனியே சத்கார் ரஹியே சத்தரக் ரஹியே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகன் சொல்லியிருக்காங்க. இங்க வந்து ஃப்ராடு, சைபர் ஃப்ராட்ஸை வந்து நீங்க தெரியப்படுத்துறதுக்கு கவர்மெண்டோட சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல்ல போலாம். www.cybercrime.gov.in கவர்மெண்டோட போர்ட்டலுங்க இது. நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல். இல்லாட்டினா சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் 1930 அதுலயும் நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம். இங்க மணி மியூல்ஸ் அப்படின்னா என்ன டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. பர்சன் ஹூ டிரான்ஸ்பர்ஸ் ஆர் மூவ்ஸ் இல்லீகலி அக்வயர்டு மணி ஆன் பிஹாஃப் ஆஃப் சம்மன் எல்ஸ். இப்ப உங்களுக்கு பதிலா என் அக்கௌண்ட்ல நிறைய பணத்தை நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்காக நான் வந்து அதை இன்னொருத்தருக்கு மாத்தி விட்டேன்னா அது நான் மணி மூல். நான் வந்து ஒரு மணி மூல். ஆக்டிங் அஸ் எ மணி மூல் இஸ் எ கிரைம். டோன்ட் பிகம் அ மணி மூல். ஸோ ஆர்பிஐயோட ஸ்லோகன் பாருங்க, ஸ்டெபிலிட்டி ட்ரஸ்ட் growth. ஸ்டெபிலிட்டி ட்ரஸ்ட் growth. ஸோ இந்த இடத்துல பாருங்க, ராஜ்நாத் சிங் அவங்க வந்து கலைஞரோட ஒரு இதை ஓபன் பண்ணி வைக்க வந்தாங்க. அவங்க வந்து இப்போ சென்னை கோஸ்ட் கார்ட்ல மேரிடைம் ரெஸ்கியூ கோஆர்டினேஷன் சென்டரையும் ஓபன் பண்ணி வச்சாங்க. இங்க பாருங்க, பேங்க் டிடக்ட்ஸ் இஎம்ஐ ஃப்ரம் எய்ட் கிவன் டு லேண்ட்ஸ்லைட் சர்வைவர்ஸ் இன் சூரல்மலா. இப்ப கேரளால லேண்ட்ஸ்லைட் நடந்தது இல்லைங்க, சரிங்க. இந்த அதுல வந்து கவர்மெண்ட் வந்து அந்த சூரல்மலா அவங்களுக்கு வந்து ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலீஃப்ல இருந்து இஎம்ஐ ரெக்கவர் பண்ணியிருக்காங்க நம்ம கோஆபரேட்டிவ் பேங்க்னு நினைக்கிறேங்க. கேரளாவோட கிராமின் பேங்க் வந்து இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கு. பொலிட்டிக்கல் ஸ்லக் ஃபெஸ்ட் இன்டென்சிஃபையிங் இன் வடகரா அப்படின்னு இருக்குங்க. ஸ்லக் ஃபெஸ்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஸ்லக் ஃபெஸ்ட் அப்படின்னா ஒரு ஹெவி காம்படிஷன் அர்த்தங்க. ஸோ 2 ஸ்டேட்ஸ் எலெக்ஷன் வந்து இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹரியானா 2 இடத்துலயும் நடக்க போகுது. ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான எலெக்ஷனா இருக்க போகுது. அடுத்தது பேக் ஃப்ரம் த பிரிங்க்னு இருக்குங்க. பிரிங்க்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த விளிம்பு அப்படின்னு சொல்றதுதான். ஒரு மலை இருக்கு அப்படின்னா அந்த மலையில அந்த மலை விளிம்புல நிக்கிறது. ஸ்ரீலங்கா ஹேஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு எலெக்ட் a truly representative government. ஸோ பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கால. அதுல வந்து இவங்க ரொம்ப மக்களுக்கு சாதகமா இருக்கிற கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு ஸ்ரீலங்கா எலெக்ஷன் பத்தின எடிட்டோரியலுங்க இது. ஸோ இந்த இடத்துல வந்துங்க நம்ம நேபாளோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து இந்தியாவை விசிட் பண்ண வராங்க. ஸோ இது இந்தியன் விசிட்ஸ்ல வர்றதுனால அவங்க பேரை தெரிஞ்சு வச்சுக்கலாம், அர்சூர் அனா தியூபா. ஓகேவாங்க. இவங்க வந்து ஃபாரின் மினிஸ்டர். அப்ப அவங்க நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் தான் மீட் பண்ணுவாங்க. அவங்க வந்து மிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர். ஸோ நேபாள் தான் நம்மளுக்கு ப்ரையாரிட்டி பார்ட்னர். அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க பார்ட்னர்ஸ்லயே, அதாவது நம்மளுக்கு நிறைய நெய்பர்ஸ் இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் இருக்கு, சைனா இருக்கு, அப்புறம் திபெத் இருக்கு, நேபாள் இருக்கு, ஸ்ரீலங்கா இருக்கு. இருந்தாலும் இதுல யார் கூப்பிட்ட குரல் ஃபர்ஸ்ட் போவோம், நம்ம நேபாளுக்கு தான். ஸோ அடுத்து லேட்ரல் ரெக்ரூட்மெண்ட் டேக்ஸ் அவே கோட்டா ஆஃப் ஷெட்யூல்டு கம்யூனிட்டிஸ் ஓபிசிஸ் ராகுல் அப்படின்னு இருக்குங்க. இப்போ 42 போஸ்ட்னு நினைக்கிறேங்க. லேட்ரல் என்ட்ரிக்காண்டி யூபிஎஸ்சி ஆட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 45 போஸ்ட். ஓகேவாங்க. அதாவது ஜாயிண்ட் செக்ரட்டரி, டைரக்டர்ஸ், டெபுட்டி செக்ரட்டரி இந்த மாதிரியான ஹை லெவல் போஸ்ட்டுக்கு யூஸ்வலா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் டிப்ளாய் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா குரூப் 1ல சீனியாரிட்டில அடுத்து யார் இருக்காங்களோ அவங்கள வந்து போடுவாங்க. ஓகேவாங்க. இதுல இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரைவேட்ல ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கூட இதுல தலைமை தாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோடியோட எய்மே வந்து பிரைவேட் ஆக்குறது தான் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு. ரெண்டாவது வந்து இதுல எந்த விதமான கம்யூனிட்டிக்கும் ரிசர்வேஷன்லாம் இல்லை. அடுத்தது பாருங்க, சிசிபிஐ இம்போசஸ் ஃபைன் ஆன் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் ஃபார் மிஸ்லீடிங் ஆட் அப்படின்னு போட்டிருக்காங்க. தப்பா ஆட் கொடுத்திருந்ததுனால அவங்க மேல வந்து கேஸ் போட்டிருக்காங்க. சிசிபிஐனா சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டிங்க. ஸோ இதுல ஹெல்த்தி வே டு பிக் இன்சூரன்ஸ் இருக்குங்க. சூசிங் த ரைட் பாலிசி கேன் பி என் ஹெர்குலியன் டாஸ்க் அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ லிபியா சென்ட்ரல் பேங்க் வந்து எல்லா ஆப்ரேஷன்ஸையும் நிறுத்தி வச்சிருக்கு. எதுக்குன்னா அங்க வந்து ஒரு தெஃப்ட் நடந்திருக்கு. அதுல இருந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸையுமே எல்லா டிரான்சாக்ஷன்ஸையுமே நிறுத்தி வச்சிருக்காங்க. சரிங்க, இதோட இன்னையோட நியூஸ் வந்து முடிஞ்சிருச்சு. வேற எதுவும் பெருசா இல்ல. வேர்ட் ஆஃப் த டே மட்டும் பாத்துடலாங்க. வேர்ட் ஆஃப் த டே வந்து என்னன்னா என்கம்பர். என்கம்பர்னா ரெஃப்ரைன் இல்ல ரெஸ்ட்ரைன். These rules will encumber the people we are planning to help. என்கம்பர்னா தடை இல்ல